அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் ரொம்ப பரபரப்பான ஒரு களமாக மாறி இருக்கிறது. பிரதான கட்சிகள் புறக்கணித்து இருக்கும் பொழுதும் அந்த பரபரப்புக்கு யார் காரணமாக இருக்கிறான்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி. திமுக கடந்த காலங்களில் எத்தனையோ கட்சிகளை எதிர்த்து போட்டிட்டு வந்தாலும் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து களமாடக்கூடியது அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் பெயரை உச்சரிக்கவும் முடியல, வேட்பாளருடைய பெயரையும் உச்சரிக்க முடியல, நாம் தமிழர் கட்சியினுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியல. ஏன்னா ஆட்சியில் இதுவரை இல்லாத நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் நாம் தமிழர் கட்சியின் மீது திருப்பி அவர்களால் எந்த ஒரு புகாரும் வைக்க முடியல. அதனால திமுக என்ன செய்யறதுனே தெரியாமல் தன்னுடைய பரப்புரையை செய்து கொண்டு வருது. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அக்கா சீதாலட்சுமி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாள் முதலே நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த மக்களிடையே ஏற்பட்டது. அதே போல திமுகவுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சந்திரகுமார் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாள் முதல் திமுக தன்னுடைய தேர்தல் பணிகளை களத்தில் தொடங்கிவிட்டது. முக்கியமாக அனைவரும் எதிர்பார்த்த ஒரு விடயம் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக நெருக்கடி கொடுக்கப்படும் என்பதுதான். அதில் சற்றும் கொஞ்சம் கூட மாறாமல் திமுக அந்த வேலையை 100% உறுதியாக செய்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதற்கு என்னென்ன தடைகளை ஏற்படுத்த முடியுமோ அத்தனை தடைகளையும் திமுகவினர் காவல்துறையை தன் கைகளில் வைத்துக்கொண்டு அந்த வேலையில் செய்து கொண்டிருக்கிறாங்க. தேர்தல் பரப்புரைக்கு முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாகவே 48 மணி நேரத்துக்கு முன்னாடி காவல்துறையிட்ட அனுமதி கொடுக்கப்படுது, அனுமதி கடிதம் கொடுக்கப்படுது. அதற்கு அனுமதி கொடுக்காமல் மறுத்ததன் காரணத்தினாலேயே அக்கா சீதாலட்சுமி மட்டும் போய் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது. நம்ம செய்தி ஊடகத்தின் வாயிலாக நிறைய பார்க்க முடிந்தது. சரி, அதன் பிறகு நாங்கள் பரப்புரை செய்வதற்காவது குறிப்பிட்ட இடங்களை தேர்வு செய்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொரு உறவுகளும் அந்தந்த பகுதிகளில் போய் நாங்கள் பரப்புரை செய்கிறோம், இந்தந்த நேரத்திலிருந்து இத்தனை மணி வரைக்கும் நாங்கள் பரப்புரை செய்வோம்னு நம்மளுடைய நேரங்களை இடத்தை குறிப்பிட்டு நம்ம அனுமதிக்கான கடிதத்தை கொடுத்திருந்தாலும் காவல்துறை தரப்பிலிருந்து இன்னும் அதற்கான அனுமதி பெறக்கூடிய கடிதத்தை ஒப்படைக்கவில்லை. திமுகவிற்கு காவல்துறை இசைந்து அவர்களுக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் திட்டமிட்டு கொடுக்காமல் மறுப்பதற்கான காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சி மக்களை சந்திக்கக்கூடாது, ஒருவேளை நாம் தமிழர் கட்சி சந்தித்தால் அவர்கள் மீது வழக்கு தொடுப்பது, 10 பேர் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு தொடுப்பது, இது எப்படிப்பட்ட ஜனநாயகம்? ஒரு இடைத்தேர்தலில் பல கட்சிகள் போட்டியிட்டால் கூட காவல்துறை அதை பரிசீலனை பண்ணி அனுமதி கொடுப்பதற்கு நேரம் எடுக்குதுன்னு ஏதோ ஒரு கருத்து சொல்லலாம். ஆனால் போட்டியிடுவதே 2 கட்சி தான், ஒன்று ஆளும் தரப்பு, இன்னொன்று எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய நாம் தமிழர் கட்சி. அப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு அனுமதி கடிதம் கொடுக்கிறது என்றால் அதற்கு பரிசீலனை செய்து அதற்கான அனுமதி கொடுப்பதில் காவல்துறைக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? அப்போ காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை என்றால் யாருடைய அழுத்தத்தின் பெயரில் அனுமதி கொடுக்காமல் இருக்கிறாங்க? முழுக்க திமுக. கடந்த தேர்தலில் பார்த்தோம்னா அப்படி ஒருவேளை தடைகள் எல்லாம் தாண்டி நம்ம மக்களை சந்திக்க போனாலும் மக்கள் அங்கே இருப்பதில்லை. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா ஒரு பக்கம் உதயநிதியோட படத்தை போட்டு பட்டியலை அடைத்து வைப்பது, இன்னொரு பக்கம் சுற்றுலாவுக்கு அழைத்துட்டு செல்வது, இன்னொரு பக்கம் திட்டமிட்டு மக்களை சந்திக்க முடியாத இடங்களை அடைத்து வைத்து 3 வேளை உணவு கொடுப்பது. உறவினர் வீட்டிற்கு வந்தவர்களை எப்படி கவனிப்பார்களோ அதுபோல கவனித்து மக்களை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை அடைத்து வைத்திருந்து வீட்டுக்கு அனுப்பின வரலாறுலாம் நிறையா இருக்குது. அப்படி தேர்தலில் வென்றது தான் கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் EVK இளங்கோவன் அவர்கள். திமுக சார்பில் களமிறங்கி இருக்கக்கூடிய சந்திரகுமார் அவர்களுக்கும் அதே போன்ற வெற்றியை பெற்றுக் கொடுப்பதற்கு திமுக இன்னைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறது. இயல்பாகவே திமுகவிற்கு ஒரு எண்ணம் என்னன்னா, நம்மளுடைய ரேஞ்ச் என்ன, நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்ம போய் நாம் தமிழர் கட்சியோடு போட்டியிடுவதா, நாம் தமிழர் கட்சியில் எங்களுக்கு எதிரின்னு சொல்றதானே சமீபத்தில் திமுகவுடைய வேட்பாளர் சந்திரகுமார் சொல்லியிருந்தார். ஏன்னா அவங்களோட போட்டி போடுவதற்கு டொனால்ட் ட்ரம்ப், ஜோ பைடனு, கமலா ஹாரிஸ், அதே போல் கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ, உக்ரைன் பிரதமர், அப்புறம் ரஷ்யா பிரதமர், இஸ்ரேல் பிரதமர், இவர்களை அனைவருமே வரிசையில் நிற்கிறாங்க. திமுக கூட போட்டி போடுவதற்கு நாங்கள் அனைவரும் தயார், நீங்கள் தயாரா என்று கேள்வி கேட்டு கியூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் திமுக நாம் தமிழர் கட்சியை எதிர்த்தெல்லாம் போட்டி போட முடியாது. நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்காத கட்சி, நாம் தமிழர் கட்சி ஒரு MLA ஒரு MP கூட வெல்லாத கட்சின்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. அந்த நாம் தமிழர் கட்சியை வெல்வதற்கு கூட திமுகவிடம் துணிவு இல்லை. ஜனநாயக வழிபடி நின்று தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு நோக்கம் கிடையாது, ஒரு திட்டம் கிடையாது. நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து களமாட முடியாத இவர்கள் மக்களிடையே பல பொய் வாக்குறுதிகளை கொடுத்து பணத்தை கொடுத்து வாக்கு வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது என்கிற போது திமுகவுடைய ஆட்சியினுடைய லட்சணம் என்னன்னு மக்களுக்கு தெரியாதா? தேர்தலில் போட்டியிடுவது வேட்பாளரும் கட்சியும் தான். கட்சியினுடைய சின்னம் என்பது தேர்தலில் வாக்களிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஒழிய தேர்தலுக்கான சின்னம் கொடுத்தால்தான் அனுமதி நாங்கள் கொடுப்போம் என்று காவல்துறை மறுப்பு தெரிவிப்பதும் அனுமதி கொடுக்க மறுப்பது என்பது ஒரு ஜனநாயக விரோதம் இல்லையா? ஜனநாயகத்திற்கு எதிரானது இல்லையா? கட்சியில் கொள்கைகளை சொல்லி மக்களிடையே நல்ல திட்டங்களை ஏற்படுத்தி மக்களிடையே நல்ல அரசியல் படுத்தி அவர்கள் வாக்கு கேட்பது எப்படி? சின்னம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்வது எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம்? நாம் தமிழர் கட்சியிடம் மக்கள் சந்திப்பு நடக்கும் பொழுது ஒவ்வொரு மக்களும் நாம் தமிழர் கட்சியிடம் பல கேள்விகள் கேட்பதை நம்மளால் பார்க்க முடியுது. அதில் எந்த தவறும் கிடையாது. மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வேட்பாளரும் மக்களை சந்தித்து கேள்விக்கு பதில் அளிக்கக்கூடிய ஒரு திறமையான வேட்பாளரும் தான் இந்த சமுதாயத்திற்கு தேவை. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சியிடம் இந்த பொதுமக்கள் வைக்கக்கூடிய கேள்வியை
திமுகவிடம் யாராவது வைக்க முடியுமா? திமுக கிட்ட இது மேல அடிச்சு பேச முடியுமா? நீங்க இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த இடைவெளிங்கிறது மற்ற கட்சியிடம் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு மக்களோடு நெருங்கி களமாடக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. வேட்பாளரும் அப்படி இருக்கிறாங்க. இந்த யதார்த்த நிலையை மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளணும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக நாம் தேர்ந்தெடுத்து வைத்தாலும் நாம் தமிழர் கட்சி எப்படி செயல்படும், நம் மக்களிடையே எப்படி கனிவோடு நடந்து கொள்வாங்க, எப்படி நம்ம தொகுதிக்கு வந்து இந்த நலத்திட்டங்களை எப்படி செய்து கொடுப்பாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா அவர்கள் எப்படி இருப்பாங்கிற பார்வை உங்களுக்கு இருக்கணும். இன்னும் கரவேட்டி கட்டிக்கிட்டு 50லேருந்து 100 கார் வரைக்கும் இறங்கி மக்களிடையே பந்தா காமிச்சுக்கிட்டு வாக்கு வாங்கக்கூடிய அரசியல் தான் இன்னும் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நாம் தமிழர் கட்சி இயல்பாகவே எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்திற்கான ஒரு கட்சியாக மாறுகிறது, மக்களிடையே ஒரு அரசியலை கொண்டு செல்கிறது என்பதை மக்கள் நன்கு கவனிக்கணும். இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை இன்னைக்கு இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எவ்வளோ புறக்கணிப்பு நடக்கிறது, குறிப்பாக ஊடகம் புறக்கணிக்கிறது. இந்நேரம் திமுகவை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியோ அதிமுகவோ இல்லை வேண்டாம் அது நடக்காது அப்படின்னாலும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு தாவேக்காவே போட்டிட்டு இருந்தாலும் இந்நேரம் எல்லா தொலைக்காட்சியிலும் இரவு முழுவதும் இதுதான் விவாத பொருளாக மாறி இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது என்கிற ஒற்றை காரணத்திற்காக சம்மந்தமே இல்லாமல் ஊடகத்தில் எத்தனையோ தலைப்புகளில் விவாதம் நடக்கிறது. முந்தா நாள் பார்த்தா எம்ஜிஆர் விஜய் அவர்கள் போற்றி பாடியிருக்காருன்னு சொல்லி அதற்கு ஒரு விவாதம். எம்ஜிஆர் இறந்து பல வருடங்கள் ஆகிடுச்சு. எம்ஜிஆர் அவர் முதல்வராக இருந்தார், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் எம்ஜிஆருக்கு ஒரு வாழ்த்து சொன்னாருங்கிறதுக்காண்டி அதை வைத்து 1 மணி நேரம் விவாதம் செய்யக்கூடிய அரசியல் இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையா? ஈரோடு கிழக்குங்கிற தேர்தலில் இடைத்தேர்தல் நடக்கிறது. 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, எவ்வளோ ஏமாற்றத்தோடு இருக்கிறாங்க. பிரதான கட்சிகள் விலகி இருக்கும்பொழுது நாம் தமிழர் கட்சி மட்டும் போட்டியிடுகிறது. அப்போ நாம் தமிழர் கட்சி எந்த துணிவோடு போட்டியிடுகிறது, எந்த கொள்கையை சொல்லி திமுகவை எதிர்க்க போகிறது? திராவிட மாடலா தமிழ் தேசியமா? சமீபத்தில் ஈவே ராமசாமி மீது சீமானவர்கள் ஒரு கருத்து வைத்திருக்கிறாங்க. அது இன்னைக்கு திராவிட அரசியலுக்கு எதிராக இருக்கிறது. அப்போ திராவிட அரசியல் இதை தேர்தலில் கொண்டு போய் சேர்க்குமா? தமிழ் தேசியத்தை எந்த அளவுக்கு வீழ்த்த போகிறது? இது போன்ற விவாதங்கள் எடுப்பதற்கு துணிவில்லாத ஊடகங்கள், குறிப்பிட்டு சொல்லப்போனால் அவர்களை இயக்கக்கூடியவர்கள் அதற்கான அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு பெரிய நெருக்கடி வரும்னு அவங்க தவிர்த்துடுவாங்க. நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசினாதான் நாக்கில் எதனா ஒன்று வந்துருமே. அப்போ நம்ம என்ன சொல்கிறது? அப்போ இது போன்ற சிக்கல்கள் இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் நின்று ஜனநாயகம்னு ஒன்று இருக்குது, அந்த ஜனநாயகத்தை நாம் மீறக்கூடாது. அந்த ஜனநாயகத்தில் மக்களுக்கு ஆதரவாக ஒரு கட்சியாவது நின்றது. திமுகங்கிற கட்சியை எதிர்ப்பதற்கு நாம் தமிழர் கட்சிக்காவது துணிவு இருந்ததே, நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளராவது களமாடினார்களே என்கிற நம்பிக்கையை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு களமாடுகிறது. ஒரு சரியான எதிர்க்கட்சி ஒரு தேர்தலை புறக்கணிக்கிறது என்றால் மக்களுக்கு விரோதமான ஆட்சி அமைவதற்கு அவர்களும் ஒரு காரணமாகி விடுகிறார்கள் என்கிற கூற்றை நாம் நிரூபித்து விடக்கூடாது என்பதற்காக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு எதிர்த்து களமாடி கொண்டு இருக்கிறது. அப்போ ஊடகங்கள் புறக்கணிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்குவதில் தாமதமாகிறது. காவல்துறை மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பதில் நமக்கு நெருக்கடி கொடுக்கிறது. இதற்கிடையில் திமுகவினர் எங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி செல்கிறதோ அங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சிலரை அனுப்பி அந்த பகுதியில் ஒரு பதற்றத்தை உருவாக்குவது போல, இந்த பகுதியில் நீங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடக்கூடாது, அனுமதி இருக்கிறதா, அனுமதி கடிதம் இருக்கிறதா? திமுக கிட்ட அப்படிதான் கடிதம் கேட்டு அமைச்சர் முத்துசாமியையும் சந்திரகுமார் அவர்களையும் திமுகவுடைய வாடகைகளையும் இப்படி தான் அனுப்பிட்டு இருக்கீங்களா? ஒரே ஒரு தொகுதி, ஒரே ஒரு கட்சி போன்ற தேர்தலில் ஈவி.கே. இளங்கோவன் வென்ற பிறகு சொன்னார், நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குதானே தெரியல, அப்படின்னு ஒரு கட்சி இருக்குதான்னு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி தான் திமுகவை எதிர்த்து இருக்கிறது, களத்தில் நிற்கிறது. அந்த நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கும் அதை எதிர்த்து களமாடுவதற்கும் திமுகவிற்கு இவ்வளவு ஐயம் இருக்கிறது. ஊடக புறக்கணிப்பு ஒரு பக்கம், நாம் தமிழர் கட்சிக்கு அனுமதி மறுக்கப்படுவது ஒரு பக்கம், இன்னும் சின்னம் கொடுப்பதில் தாமதம், அதுவும் கொண்டாடி ரசிக்கிறார்கள். ஏன் சின்னமே இன்னும் வரல, இவர்கள் எப்படி வாக்கு கேட்பாங்க அப்படின்னு. நாடாளுமன்ற தேர்தலையே 21 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்த நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது ஒட்டுமொத்த உறவுகளும் அங்கே தான் களத்தில் நிற்க போகிறோம், நீங்கள் சின்னம் கொடுத்த 24 மணி நேரத்தில் ஈரோடு கிழக்கு முழுவதும் அந்த சின்னம் மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கான வலிமை நாம் தமிழர் கட்சியிடம் இருக்கிறது. அதில் எந்த ஐயமும் திமுகவோ இல்லை இதை கொண்டாடி ரசிக்கக்கூடியவர்களோ யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு இயக்கத்தை வீழ்த்துவதற்கு இது போன்ற காரணங்களை கையில் எடுத்துக்கொண்டு திமுக செயல்படுகிற போது நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வலிமையான ஒரு இயக்கமாக ஈரோடு கிழக்கு தேர்தலில் திமுகவுடைய கண்களுக்கு தெரிகிறது என்பதை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள முடிகிறது, அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இது போன்ற ஐயம் இனி வரக்கூடிய காலங்களில் திமுகவிற்கு உறுதியாக அவர்களுடைய சித்தாந்த நிலைப்பாட்டுக்கும் அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த தடையெல்லாம் தாண்டி எத்தனை வழக்குகள் வந்தாலும், நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க, எத்தனை வழக்கு வந்தாலும் சரி நான் மக்களை நான் சந்திப்பேன். காவல்துறை அனுமதி மறுக்கப்படுகிறது, ஆனால் ஒரு வேட்பாளராக என்னுடைய வேலையை நான் மக்களை சந்தித்தானே ஆகணும். அப்போ இங்கே ஜனநாயகம் எங்கே இருக்கிறது? இங்கே ஜனநாயகத்தை யார் இங்கே குழி தோண்டி புதைப்பது? இவ்வளவு சிக்கலுக்கு இடையில் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறது என்றால் நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை என்பதை முன்னிறுத்தி
நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் திமுகவிற்கு சரியான எதிர்க்கட்சியாக நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய மக்கள் இருக்கிறாங்க. உறுதியாக சீதாலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் பெருவாரியான வாக்குகள் செலுத்தி நாம் தமிழர் கட்சி திமுகவிற்கு சரியான எதிர்க்கட்சி என்பதை உலக தமிழர்களுக்கும் உலக அரங்கிற்கு நாம் நினைவூட்ட வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது.